மாசம் 40,000 சம்பளம் எடுத்துட்டு கூட்டு போய் நம்ம உட்காந்துருக்கேன். வழி என்ன பண்ணுறாங்க? நான் முன்னாடி போலீஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வயிற்று பசி, என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர வைக்கல. அதனால வந்துட்டு நான் ₹1-2 பிச்சை எடுத்து நான் சாப்பிடுறேன். அவ்வளவுதான். நான் யானைய பையனை வந்துட்டு ஒரு ₹1 பிச்சை எடுத்து சாப்பிட்டதுப்பா. என்ன பண்ணா? பெத்த மகனுடன் கோவில் அருகே யாசகம் கேட்க அமர்ந்த போலீஸ் அதிகாரி. நான் ஒண்ணும் இல்ல, நான் போலீஸ் எல்லாம் பேசவே கிடையாது. ஆண்டவன் வேண்டி வந்திருக்கேன். ஆண்டவன் வேண்டது தப்பா? அப்ப சொல்லுங்க, எனக்கு செருப்பு கண்டு வரீங்க. நான் ஆண்டவன் வேண்டி ஏதோ அரிசி கிடைக்க மட்டும் பாக்குறேன். ஏன் சாயந்தரம் மாப்பாடி ரூபா போட்டு வாங்கி கொடுக்க சுட்டுதான் தேட போல எதுவும் இல்ல. என் போன் காண இருந்து பாருங்க. யாரு எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணல. எனக்கு ஆண்டவன் ஏதாவது பாப்பான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஆண்டவன் வேண்டி போறேன். வேற என்ன படத்தா பண்ணுங்க. கண்ணீரையை வர வைக்கும் காவலரின் சோக காட்சிகள். இன்னைக்கு எனக்கு செலவுக்கு ஒன்னும் இல்ல. இன்னைக்கு ஒரு 30-40 கிடைச்சா போதும். ஒரு 1/2 அரிசி வாங்கி போட்டு சாப்பிட்டு என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். வேற எல்லாம் ஒண்ணுமே நான் எதுவும் கேட்கல, யாரையும் கேட்கல, கவர்மெண்ட்டையோ யாருமே இதை கேட்கவே இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணும், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன பிரச்சனை? என் மேல ஒரு பொய் கேஸ் போட்டாங்க. அதனால நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன். அவ்வளவுதான். இதாவே வேற ஒண்ணும் இல்ல. 2.5 மாசம். கரூர் பசுபதிபாளையம் காவல் நிலையத்துல காவலர் பிரபாகரன் அப்படின்றவரு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு பல மாதங்களா வேலை இல்லாம இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தன்னோட மகனோட கரூர் வெண்ணெய் மலை முருகன் கோவிலுக்கு வந்தவரு அப்படியே கோவில்ல இருக்கக்கூடிய மரத்தடியில் அமர்ந்து யாசகம் எடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. அந்த பகுதியில ஈடுபட்டு கொண்டிருந்த சக காவலர்கள் இதை பார்த்து, ஐயோ நம்ம காவலர் பிரபாகரனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அவரை சமாதானம் செய்ய போயிருக்காங்க. ஆனா அவர் என்னமோ, நான் என்ன பாத்துக்கிறேன், நீங்களாம் என்ன பாத்துக்க மாட்டீங்க, நான் எப்படியெல்லாம் சம்பளம் வாங்கிக்கிட்டு எப்படியெல்லாம் இருந்தேன், ஆனா இன்னைக்கு எனக்கு சோத்துக்கு கூட வழி இல்ல அப்படின்ற மாதிரியா கண்ணீரை வர வைக்கிற மாதிரி பேசிருக்காரு. அவரோட இந்த நிலைமைய பார்த்து சக காவலர்களே மனம் உடைந்து போயிருக்காங்க. இது குறித்தான வீடியோ காட்சிகள் தான் இப்போ இணையத்துல வெளியாகி அனைவரையுமே கலங்க வச்சிருக்குது.